ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆரி ஒர்க்குக்கான ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அளவு ப்ளவுஸ் இது தான், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து பிடிச்சிக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து மார்க் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்பயுமே பண்ணுற மிஸ்டேக் வந்து இதுதான். கரெக்டாக கீழே வந்து கேப் விடாமல் நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து 1 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும், ஓகேங்களா. இது வந்து டைலர் மார்க் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்டிச்சிங் பற்றி. ஸோ பட் நம்மளுக்கு, அதாவது நம்ம ஆரி ஒர்க் மட்டும் கற்றுருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து மார்க்கிங் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே எப்பயுமே வந்து 1 இன்ச் வந்து விட்டுட்டு தான் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து நெக் லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி, அந்த லைன் வந்து ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து டாட் வைக்கணும். ஸோ இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். இதில் வந்து எப்படின்னா 2.5, அதாவது ஒரு 2.25 இன்ச் காட்டுது, ஓகேங்களா. ஸோ அந்த 2.25 இன்ச் வந்து கரெக்டாக டாட் வச்சுக்கணும். கீழே வந்து இந்த ஃபஸ்ட்டு டாட் வச்சோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வருது அப்படிங்கிறது பார்த்துட்டு கீழே அதே அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம், ஓகேங்களா. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி தான் டாட் வச்சு ஸ்கேல் வச்சு லைன் போட்டு பேக் நெக் வந்து மார்க் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பேக் நெக் இருக்கு இல்லையா, அந்த பேக் நெக்கை அந்த டாட்டுக்கு மேலேயே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக. நான் இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் வந்து என்ன நெக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாட் நெக் மாதிரி இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக வந்து மார்க் பண்ணுவோம், ஓகேங்களா. பட் இதை விட சிம்பிளாக நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த சென்டர் டாட் இருக்குல்ல, சென்டர் டாட்டை அப்படியே ஆப்போசிட்டில் கரெக்டாக வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா அந்த நான் பண்ண அந்த மார்க்கிங். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நெக் இருக்கு இல்லையா, நெக் லைனை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக நல்லா துணி வந்து பறக்காத அளவுக்கு நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம அப்படியே லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிகிட்டே போகலாம், ஓகேங்களா. அவ்வளோதான், ஈஸியாக நம்மளுக்கு வந்து இது வந்து பேக் நெக் வந்து கிடச்சிடும். இந்த மாதிரியே நம்ம வந்து அதாவது இந்த ஃபோல்டு பண்ணாமல் நம்ம கிளாத்தை வந்து அப்படியே வச்சியும் நம்ம வந்து மார்க் பண்ணலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி மார்க்கிங், அதாவது டாட் வச்சு லைன் போட்டு அந்த மாதிரியெல்லாம் மார்க் பண்ணாமல் நம்ம நார்மலாகவே வந்து நம்ம கிளாத்தை வச்சு மார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது வந்து பேக் நெக் வந்து ஈஸியாக மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஸ்லீவ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கலாம் நம்ம லைன்ஸை, ஓகேங்களா. டார்க்கன் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அளவு வச்சு இப்போ வந்து ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து எது ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நம்ம எந்த பக்கம் பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அதே லென்த்து தான் அந்த பேக் நெக் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு கரெக்டாக பாருங்கள், எனக்கு ஒரு ஃபோல்டு, நம்ம கிளாத்தை ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த லைன் தெரியுது. அந்த லைனுக்கு நேராக நம்ம வந்து அந்த ப்ளவுஸோட லென்த் இருக்கு இல்லையா, லென்த்து வந்து வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ லென்த்தை வச்சுட்டு நம்ம கீழே வந்து லைன் டாட் எப்படி வைக்கிறனோ அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் மார்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடு, ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் சைடு டாட் வச்சுட்டு அப்படியே ப்ளவுஸை வந்து பேக் சைடு திருப்பி மறுபடியும் அந்த ஆல்ரெடி சென்டரில் டாட் வச்சோம் இல்லையா, அதுக்கு நேராக வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் வந்து டாட் வச்சுக்கணும்.
ஸோ ஆப்போசிட் சைடில் டாட் வச்சிட்டோமா, அவ்வளோதான். அந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணணும் கீழே அண்டு சைடில் மட்டும். மேலே வந்து நம்ம ப்ளவுஸ் வச்சே அந்த கர்வ் லைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த ப்ளவுஸ் வந்து அந்த கர்வ் லைன் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி 2 டாட் ஜாயின் இருக்கும் இல்லையா, அந்த ப்ளவுஸ் ஜாயின், அதை வந்து பிடிச்சிட்டு அந்த மேல் டாட்டும் அந்த அந்த பக்கம் சைடு நம்ம ஃப்ரண்ட்டு சைடு டாட் வச்சோம் இல்லையா, அந்த சைடு வந்து நம்ம பிடிச்சிக்கணும். அந்த டாட்டை வந்து மைண்டில் வச்சுட்டு நம்ம அந்த சைடு வச்சு கர்வ் லைன் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பேக் சைடு. அதே மாதிரி பேக் சைடு ஆஃப் த ப்ளவுஸு அதே மாதிரி பிடிச்சி இந்த 2 டாட்டையும் பிடிச்சி அந்த 2 டாட்லேயும் வச்சு நம்ம லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா? கர்வ் லைன் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஸோ கரெக்டாக பாருங்கள், நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் லைன் வந்து ஸ்லீவ் லைன் வந்து கிடச்சிருச்சு. இதே தான் ஆப்போசிட் ஸ்லீவும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ லென்த் வந்து 6 இன்ச் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. இப்படியே வச்சு லைன் வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.